தவறு இல்லாம இருக்காது. எங்கன்னா ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு அதிகாரியோ எங்கேயோ ஒரு தப்பு நடக்கும். அந்த தவறு தளபதியின் கவனத்துக்கு வருகிற பொழுது அது நிச்சயம் துடை தெரியப்படும். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்பதுதான் தளபதியுடைய தாரக மந்திரமாக இன்றைக்கு இருக்கிறது. அவன் எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி. திமுக ஒரு விமர்சனம் வைக்குது. நீங்க உதயநிதி மேடையில விஜய் தப்பா பேசினாருன்னு சொல்லி அவரை நீங்க கைது பண்ணி கூட்டு போனீங்க. ஆனா பாஜகவினுடைய நயினா நாகேந்திரன் முதலமைச்சருடைய அம்மாவை தரக்குறை பேசுகிறார். அவரை ஏன் நீங்க கைது பண்ணல, ஒரு நடவடிக்கை கூட ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்கறாங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். பாஜகவை பார்த்து தாவேக பயப்படுது. பாஜக பார்த்து பயப்படுறதா இருந்தா என்னைக்கு கூட்டணிக்கு போயிருப்பாருங்க. நீ சிபிஐ வச்சு அந்த பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டப்பவே சிபிஐ அலுவலகத்துல சிங்கநிகர் தலைவனா சிரிச்சுக்கின்னு கையாட்டிக்கின்னு வெளியே வந்தாருங்க. பயன்ற வார்த்தைக்கு தளபதியை பார்த்தா பயங்க. காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு கடற்கரைக்கு நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு உட்கார்ந்து மதியம் சாப்பாட்டுக்கு முன்னே எல்லாம் வெற்றி அடைந்து விட்டது, இலங்கை எல்லாம் சரின்ட்டாங்க, ஓகேன்ட்டாங்கன்னு சொல்லிட்டு எழுந்து போனாரு. புரியுதுங்களா? இவர் எழுந்து உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு எழுந்து போனதுக்கு அப்புறம் தான் இலங்கையில கொத்து கொத்தா தமிழர்களை கொண்டு முடிச்சாங்க. ஏமாவதி அணையை கர்நாடகா கட்டுகிற பொழுது அன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்திலேயே சொன்னார், ஏமாவதி அணையை அவர்கள் கட்டுவதிலே எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அவங்க சொல்றது அந்த மாநிலத்தில் அவங்க சொல்றது இவங்க மான் வேட்டையாட வந்தாங்க. நம்ம தரப்புல நம்ம ஆட்கள் சொல்றது, அங்க இருக்கிற தமிழர்கள் சொல்றது இல்ல மேய்ச்சலுக்கு போன மாடு காணாம போச்சு, அந்த மாடை தேடி போனாங்க. அது என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ ஏற்றுக்கொள்ள முடியாது தானே. நம்ம ஏற்றுக்க முடியாது. சட்டத்தில் சொல்லி இருக்கிறாங்களே, இது ஏற்றுக்கொள்ள முடியாது தான். என்ன பண்ணலாம்? அதெல்லாம் இவங்க எல்லாம் பெரிய அப்படி மெத்த படிச்சவங்க. இவங்க எல்லாம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சவங்க. சரிங்களா? உதயநிதியில ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்ச ஒரு பெரிய, அவங்க அப்பா தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டணும். 100 நாள்ல ஊழல் ஒழிஞ்சிருக்குது எனக்கு தெரிஞ்ச வரையில. லஞ்சம் ஒழிஞ்சிருக்கிறது. தாசில்தார் ஆபீஸுக்கு போனா லஞ்சம் இல்ல, ஊழல் இல்லைன்னு பப்ளிக் பேட்டி கொடுக்குறாங்க. நான் இது போன கவர்மெண்ட்ல ஒரு பட்டா பேர் மாற்றத்துக்காக போயிருந்தேன், என்கிட்ட 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க. இந்த கவர்மெண்ட்ல அதே மாதிரி பட்டா பேர் மாற்றத்துக்கு போனோம், 1 ரூபாய் யாரும் கேட்கலன்னு ஒரு லேடிஸ், ஒரு அம்மா அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. 1000 தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கட்டு ராஜ்மோகன் கிட்ட போனோம், 1 ரூபாய் கூட வாங்காத ராஜ்மோகன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. ஜாமான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திருமிகு ஓடிடி ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. சார், சட்டமன்றத்தில் நடக்கிற விவாதங்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் காவிரி விவகாரம், இன்னொரு பக்கம் இந்த மேகதாட்டு அணை, அப்புறம் கர்நாடகாவில் 3 தமிழர் படுகொலை, இது சம்பந்தமான சட்டமன்றத்தில் விவாதங்கள் போயிருக்குது. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்மல்குமார் அவர்களும் கலைஞர் 3 மணி நேரம் உண்ணாவிரதம் தான் இருந்தாரு, அதையெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, எப்படியெல்லாம் இவர்கள் தமிழர்கள் விவகாரத்தில் நாடகம் ஆடினார்கள் இதற்கு முன்பு. இலங்கை தமிழர் விவகாரத்தில் எப்பேற்பட்ட நாடகங்கள்லாம் நடத்தப்பட்டது. காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு கடற்கரைக்கு நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு உட்காந்து மதியம் சாப்பாட்டுக்கு முன்னே எல்லாம் வெற்றி அடைந்து விட்டது, இலங்கை எல்லாம் சரின்ட்டாங்க, ஓகேன்ட்டாங்கன்னு சொல்லிட்டு எழுந்து போனார். புரியுதுங்களா? இவர் எழுந்து உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு எழுந்து போனதுக்கு அப்புறம் தான் இலங்கையில் கொத்து கொத்தா தமிழர்களை கொண்டு குவிச்சாங்க. கொத்து கொத்தா. ஏன்னா உண்ணாவிரதம் முடிஞ்சிடுச்சு, ஆனால் வெற்றி அடைஞ்சிச்சு, உண்ணாவிரதம் வெற்றி அடைந்து விட்டது, கிட்டத்தட்ட காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு சொன்னதை இலங்கை வானொலியில் சொல்லும்போது அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் நம்பி பதுங்கு கோயிலில் இருந்து அவங்க பூரா வெளியே வந்தாங்க. சரி, பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் கொத்து கொத்தா அவங்கள கொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போது கலைஞர் கருணாநிதியிடம் கேட்கும்போது அவர் சொன்னார், மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை. இத்தனை உயிர், லட்சக்கணக்கான உயிர் போயிருக்குது, அதை சர்வ சாதாரணமாக சொல்லிட்டு போனார், மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் பதிவு பண்ணிட்டு போனார். ஆக இந்த இலங்கை தமிழர் விவகாரம் மட்டுமல்ல, இப்போ நீங்கள் காவிரி இஷ்யூ பற்றி கேட்டீங்க. இந்த காவிரி இஷ்யூ தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு காவிரி பிரச்சனை வருவதற்கு முதல் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வரலாறுல நீங்கள் தேடினீங்கன்னா, இல்லை கூகுளில் கூட தேடினீங்கன்னா, அதில் கலைஞர் கருணாநிதி தான் வரும். 1900 அவர் மேல நம்ம குற்றச்சாட்டு சொல்லணும், அவர் மேலதான் குற்றச்சாட்டு சொல்லணும். 1969 இப்போ 1924 அன்னைக்கு இருந்த மைசூர் சமஸ்தானத்துக்கும் அன்னைக்கு இருந்த சென்னை மாகாணத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க காவிரி இஷ்யூக்காக. எந்த பிரச்சனையும் இல்லை, அதுவரையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. 1924 போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் 1974 புதுப்பிக்கணும். சரியா 50 ஆண்டுகள் கழித்து அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கணும். 74 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறினார்.
இந்திரா காந்தி சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அது நமக்கு வேண்டாம். நீ ஒரு மாநில முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோதிபத்திய பிரதிநிதி. நீங்க அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிச்சிருக்கணும். புதுப்பிக்க தவறுனீங்க 74ல. 74க்கு முன்ன 69 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது இதே காவிரி இஷ்யூ வருகிறது. முதல் அது வரையில பாத்தீங்கன்னா 2 அணைகள் தான் இருக்குது. ஒன்னு கேஆர்எஸ் கர்நாடகாவில் கிருஷ்ணராஜ சாகர் அணை, இன்னொரு தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை. இந்த 2 அணைகள் மட்டும்தான் இந்த 2 சமஸ்தானத்துக்கும், சென்னை மாகாணத்துக்கும் மைசூர் சமஸ்தானம் இடையே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு இந்த 2 அணைகள் மட்டும்தான் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 72 73 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த 2 அணைகளை தாண்டி வேற எந்த அணையுமே கிடையாது. உலக நாட்டில் நீங்க எங்க பார்த்தாலும் சரி, ஒரு நீர் பங்கீட்டு ஒரு விஷயம் வருது, ஒரு ஆறு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வருதுனால கடைமடை, அது நாடோ மாநிலமோ, கடைமடைக்கு தான் அது உற்பத்தி ஆகிற இடத்துக்கு உரிய அங்கீகாரம் கிடையாது. அது கடைமடைக்கு தான் அதனுடைய அங்கீகாரம், அதுதான் போய் சேரணும். ஏன்னா வெள்ளக்காடாக வருகிற பொழுது அதை சமாளிக்கக்கூடியவர்கள் கடைமடையில் இருக்கிறவங்க தான். மிகப்பெரிய இயற்கை பேரிடர் வரும்போது உற்பத்தி ஆகிற இடத்துல ஒரு பிரச்சனை கிடையாது, அது பார்த்து தண்ணி ஓடி வந்துடும். அது எங்க வந்து சேரும்? கடைமடையில தான் சேரும். சரிங்களா? அப்போ இது உலக நாடு பூரா இருக்கிற ஒரு விஷயம். அப்போ கடைமடை மாநிலத்துக்கு தான் அதிகாரம். அப்போ மேட்டூர் டேம் நம்ம கிட்ட, கேஆர்எஸ் கிருஷ்ணராஜ சாகர் அணை அவங்க கிட்ட. இதை 2 தவிர வேற எந்த ஒரு அணையும் கிடையாது. ஆனால் 69ல ஏமாவதி அணையை கர்நாடகா கட்டுகிறது. ஏமாவதி அணையை கர்நாடகா கட்டுகிற பொழுது அன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்திலேயே சொன்னார், ஏமாவதி அணையை அவர்கள் கட்டுவதிலே எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று. கலைஞர் சொன்ன வார்த்தை ரெக்கார்ட்ல இருக்குது. கலைஞர் சொன்ன வார்த்தை மீண்டும் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே தான், அந்த 77க்குள்ள சொல்றேன், கலைஞருடைய அவருடைய ஆட்சி காலத்துல தான் கபினியில் அணை கட்டப்பட்டது, ஏரங்கியிலும் அணை கட்டப்பட்டது. இந்த கபினி அணை, ஏரங்கி அணை, ஏமாவதி அணை இந்த காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டது. தமிழக விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டது. இன்றளவு நாம் மிகப்பெரிய போராட்டத்தை, இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருப்பதற்கு முதற் காரணம் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். அவர்கள் செய்த பிழை தான். அதுதான் இன்றளவு இந்த காவிரி இஷ்யூ இன்னும் முடியல. சரி, திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறாங்க. எங்களுடைய உரிமை உச்ச நீதிமன்றத்து உரிமை நாங்க வாங்கி கொடுத்தோம், நீங்க வாங்கி கொடுத்தோன்றாங்க. யார் வாங்கி கொடுத்தாங்களோ, இப்ப நீங்க எல்லாம் அநேகமா ஜென்சி இளைஞர்களா இருப்பீங்க. சரிங்களா? யார் வாங்கி கொடுத்தா? நான் என்ன கேட்கிறேன், இதுவரையில நமக்கான உரிமை காவிரியிலிருந்து வருகிறதா? 450 டிஎம்சி 400 டிஎம்சி இருந்த தண்ணி 350 300 ஆகி இன்னைக்கு 177.25 தான் நமக்கான உரிமை சொல்றாங்க. உபரி நீர் தான் வருது. சரியா புரிஞ்சுக்கினீங்க? 177.25 டிஎம்சி நமக்கு உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்குதா இல்லையா? ஆனால் இன்று வரையில அந்த நீர் நமக்கு கரெக்டா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நமக்கு மாதம் வருதா? வரலையே. எப்பெல்லாம் அவங்களுக்கு அதிகமா மழை பெய்யுதோ, எப்பெல்லாம் வெள்ளக்காடா காவிரி மாறுதோ, எப்பெல்லாம் கர்நாடகாவில் மிகப்பெரிய வெள்ளத்தால பாதிப்பு இருப்பதோ, அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் அணையை திறக்கிறார்கள். ஒரு எப்படி சொல்றது, அந்த வெள்ள நீர் வெளியேறுகிற ஒரு வடிகாலாகத்தான் தமிழ்நாட்டை கர்நாடகம் பார்க்கிறது. இதுதான் இவங்கெல்லாம் காவிரி உரிமையில இவங்க மீட்டு தந்த உரிமை. இப்ப மே மாசம் 10ஆம் தேதி தானே இவர் பொறுப்பேற்றாரு. ஏங்க இவங்கெல்லாம் 30-40 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. இவர் 10ஆம் தேதி பொறுப்பேற்று இப்பதான் நேற்று தான் 100 நாள் ஆகுது. இப்பதான் பொறுப்பேற்றிருக்கிறார். இப்ப அந்த மேகதாது இஷ்யூ வருது, அவங்க தண்ணி இல்ல அது இல்ல, உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். உச்ச நீதிமன்றமும் மட்டும் இல்ல, கர்நாடகாவில் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது. அது இல்லாம 3 தமிழர்கள், அப்பாவி தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன கேட்க வேண்டியது? அசாதாரண சூழ்நிலைன்றது காவிரி இஷ்யூ வச்சு கிடையாது. புரியுதுங்களா? அவங்க சொல்றது அந்த மாநிலத்தில் அவங்க சொல்றது வந்து இவங்க மான் வேட்டையாட வந்தாங்க. நம்ம தரப்புல நம்ம ஆட்கள் சொல்றது, அங்க இருக்கிற தமிழர்கள் சொல்றது இல்ல மேய்ச்சலுக்கு போன மாடு காணாம போச்சு, அந்த மாடை தேடி போனாங்க. இன்னைக்கு கர்நாடக முதலமைச்சர் சொல்றாரு எங்க மாநில பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். அது என்னன்றதை தமிழ்நாடு முதலமைச்சர் பார்க்க போறாரு. இதுல எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தக்கூடாது. அதையும் திரும்ப நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இவங்க வனத்துறைக்குள்ள போயிருக்கிறாங்கன்னு இதுக்கு முன்னாடியே வந்து ஏடிஎம் காட்சி நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஆந்திராவில் போய் செம்மர கட்டைகள் வெட்ட போனதா 20 பேரை சுட்டு கொண்டாங்க. புரியுதுங்களா? இவங்க மாடு மேய்ச்சல் போன மாடை பார்க்கறது இவங்க போயிருக்கிறாங்க. இது அப்பட்டமான படுகொலை தான் அங்க வனத்துறை செஞ்சிருக்கிறாங்க. அது என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ ஏற்றுக்கொள்ள முடியாது தானே. நம்ம ஏற்றுக்க முடியாது. சட்டசபையில் சொல்லி இருக்காங்களே, இது ஏற்றுக்கொள்ள முடியாது தான். என்ன பண்ணலாம்? சட்ட சிக்கல். அதுக்காக நம்ம அவங்களுக்கு நிவாரணம் அறிவிச்சிருக்கிறோம். இன்னைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம் அறிவிச்சிருக்கோம். வனத்துறை அமைச்சர் நிவாரணத்தை அறிவிச்சிருக்கிறாரு. அதான் பண்ண முடியும். இப்போ ஒரு மாநிலம் நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நீதிமன்றத்துக்கு போகணும், இல்லை வேற எதனா முறையான விசாரணை வேணும்னு கேட்கணும். அது கவர்மெண்ட் பார்க்கும். அது என்ன செய்யணுன்றது கவர்மெண்ட் பார்க்கும். சரிங்களா? ஒரு உணர்ச்சி பூர்வமா இதை வந்து நம்ம அணுகக்கூடாது.
உணர்வுபூர்வமா அணுகிட்டா நாளைக்கு மூங்கில் காட்டிலே தீப்பிடித்ததுன்னு சொல்றா, அதுக்கு பின்னால் அதை அணைக்க முடியாது. கந்தக வெடிமருந்துகளில் நெருப்பு பொறியை தூக்கி போட்டா அதுக்கு பின்னால் அதை ஒண்ணும் பண்ண முடியாது. இது ரொம்ப ஜாக்கிரதையா 2 மாநில அரசு சம்பந்தப்பட்டது, ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். இப்போ நம்ம படுகொலை தான் நம்மளை பொறுத்தவரையில. மாடு மேய்க்க போனவங்க மாடு காணுன்னு போயிருக்கிறாங்க, இது அப்பட்டமான படுகொலை தான். ஆனா இல்ல அவங்க மான் வேட்டை ஆட வந்தாங்கன்னு அந்த மாநில போலீசார் சொல்றாங்க. அது என்னன்றதை பொறுத்து பார்க்கணும். இதையும் காவிரி இஷ்யூ நம்ம அதையும் ஒண்ணாக்க கூடாது. இப்போ காவிரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் எப்படியாக அவங்களுடைய நகர்வுகளை மேற்கொள்ள போகுது? உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்குது, ம். நீங்க எல்லாம் வந்து அணையெல்லாம் திறந்து விடல. இப்ப இன்னைக்கு நேத்து நடந்த செய்தி சொல்றேன். நீங்க அணைகள் எல்லாம் திறந்து விடல, மழை பெஞ்சு கடவுள் மழையை கொடுக்குறாரு, மழை வேகமா பெஞ்சிடுச்சு, அணை ரொம்பிடுச்சு, வேற வழி இல்ல, அணை எங்க உடைக்கப்பட்டு விடுமோ என்று சொல்லி நீங்க திறந்து விட்டுருக்கீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிக்குது. உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு ரொம்ப தெளிவா இருக்குது. எந்த விதத்திலும் மேகதாதுவில் அணை கட்டுவதை நாங்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது. காவிரி எங்களின் உயிர் பிரச்சனை, காவிரி எங்களின் உரிமை பிரச்சனை. மேகதாது அணை மட்டுமல்ல, தமிழர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு எந்த தலைகுனி வந்தாலும் சரி, ஒரு நாளும் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு பொறுத்துக்கனே போவாது. நாங்க பொறுக்கணும். நாங்க யாருக்கு பயப்படணும்? நாங்க எதுக்கு பயப்படணும்? நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருக்கிற பொழுது இந்தியாவிற்கு சொந்தமான, தமிழ்நாட்டுக்கு சொந்தமான நம்முடைய கச்சத்தீவை இலங்கைக்கு அன்னைக்கு தார வார்த்தாங்கல்ல, ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தமான அந்த கச்சத்தீவை தாரை வார்த்த போது பத்திரிகை செய்தியை பார்த்துத்தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் நமக்குண்டான கச்சத்தீவை, அந்த கச்சத்தீவை அன்னைக்கு நம்ம கொடுத்துடலன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் இவ்வளவு பாதிப்புக்கு ஆளாயிருக்க மாட்டாங்க. அதை கொடுத்ததுடைய விளைவு தான் இன்ன வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் சொல்லன்னா துன்பங்களுக்கு துயரங்களுக்கு ஆளாகி நிற்கிறாங்க. இப்படி வரலாறுல நிறைய தப்பு செஞ்சிருக்கிறாங்க. சட்டமன்றத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மேல ஒரு விமர்சனம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வைக்கிறாரு. அதாவது சொல்றது ஒண்ணு, நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு பதில் வேற மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. உதாரணத்துக்கு போதை கலாச்சாரம் பற்றி அவர் பேசும் பொழுது அதுக்கான அந்த காவல் அதிகாரிகளுக்கு பெரிய அந்த மரியாதை அதெல்லாம் கொடுக்கறது வந்துட்டு நடக்கிறத பத்தி சொல்லும்போது அதெல்லாம் வருஷ வருஷம் அதிகாரிகளுக்கு கொடுக்கறது தானே அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அமைச்சர் சொல்றாரு. ஆனா இது வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். 2023 தான், அதுவும் திமுகவினுடைய பீரியட்ல தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. காவலர் விருது கொடுக்கறது, மகாத்மா காந்தி விருது கொடுக்கறது, பேரறிஞர் அண்ணா விருது கொடுக்கறது, இதெல்லாம் நடைமுறையில இருக்கிறது தான். இது பலமுறை விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது தான். பலமுறை விமர்சனம் உள்ளாக்கப்பட்டிருந்தா. நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம். அதெல்லாம் இவங்க எல்லாம் பெரிய அப்படி மெத்த படிச்சவங்க, இவங்க எல்லாம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சவங்க. சரிங்களா? உதயநிதியெல்லாம் வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்ச ஒரு பெரிய, அவங்க அப்பா தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினவர். புரியுதுங்களா? அவங்க தான் எல்லாமே பண்ணவங்க. அதனால வந்து அவங்க எல்லாம் பேசுவாங்க தான், செய்வாங்க தான். சரிங்களா? முதல்ல அவங்க அப்பாவுக்கு சொல்லுங்க, சுதந்திர தினம் என்னைக்கு, குடியரசு தினம் என்னைக்கு நீ தெரிஞ்சுக்க நைனா. நீ மாத்தி மாத்தி பேசுற நைனா, அது நியாயமா? 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்கணும் நாடு. அவர் என்ன சொன்னாரு? புரியுதுங்களா? ஜனவரி 25 சுதந்திரம்னாரு. அப்புறம் டிசம்பர் 15னாரு. எவ்வளவு மேடையில் எவ்வளவு ஒரு தள்ளாட்டம் போட்டார். 5000 பிளஸ் 3000 சேர்ந்தா 8000. ஆனா 10,000 சொன்ன அதி மேதாவி. புரியுதுங்களா? இதெல்லாம் முதல்ல அவங்கள தெரிஞ்சுக்கின்னு அறிஞ்சுக்கின்னு பேச சொல்லுங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க. முதலமைச்சர் அன்னைக்கு அந்த இந்தியா டுடே தமிழ் அது அந்த சேனலை துவக்கி வைக்கிறதுக்காக முதலமைச்சர் போயிருந்தார். ஒரு அமைச்சர் அது சார்ந்த பதில் சொல்றாரு. உங்களுக்கு தேவை பதில் தான், அரசாங்கத்துடைய பதில் தான் சொல்றாங்க. யாரோ தெருவில் போறவங்க சொல்லல, ஒரு அரசாங்கத்துடைய பதில் தான் சொல்றாங்க. சரிங்களா? போதை கலாச்சாரம்னா போதை கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் புகுத்துறது யார் தான் தெளிவாதானே கேட்கறோம். இப்போ எனக்கெல்லாம் உண்மையிலே அது என்னன்னு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிராந்தி கள்ளசாரம் எங்கன்னா விற்பான், இவ்வளவுதான் தெரியும். புரியுதுங்களா? இந்த கஞ்சா வந்து எங்கன்னா ஒரு ரிச்சா ஸ்டாண்ட்ல எங்கன்னா ஒரு சந்து பொந்துல அந்த காலத்துல, ஆனா அவங்கள கூட தப்பு பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வெறியெல்லாம் அவங்களுக்கு வராது. இப்பெல்லாம் இந்த பெண்களை வந்து நாசப்படுத்துறது இது மாதிரிலாம் வெறி வராது. நாங்கெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க தான். அதெல்லாம் நிறைய பேர் பெரியவங்களெல்லாம் பார்த்துருக்குறோம். கஞ்சா அடிச்சா அவங்க பார்த்துன்னு ஒரு கானா பாட்டு பாடின்னு உட்காந்து இருப்பாங்க. லேடிஸை பார்த்தா வாத்தாயி போத்தாயின்னு ரொம்ப மரியாதையா கூப்பிடுவாங்க. அன்னைக்கு அப்படிதான் சூழ்நிலை இருந்தது. ஆனா இன்னைக்கு பசங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. இன்னைக்கு நிலைமை மாறி போயிருக்குது. இன்னைக்கு வந்து ஏதோ புளிப்பு மிட்டாயின்றாங்க, மாத்திரன்றாங்க, பவுடர் என்னென்னவோ சொல்றாங்க இன்னைக்கு. புரியுதுங்களா? ஏங்க கெஞ்சா உள்பட எல்லாமே ஒழிக்கப்பட வேண்டியதுதான். எல்லாமே ஒழிக்கப்பட வேண்டியது. அன்னைக்கு இருந்தவங்க கஞ்சா அடிச்சு தன்னைத்தானே அழித்துக் கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு இருப்பவர்கள் சமூகத்தை அழிக்கிறாங்க. இந்த சமுதாயம் கெட்டு போகுது. புரியுதுங்களா? இவங்களை அழிக்கிறது போய் சமூகமும் கெட்டு போகுது. நிலைமை மாறி போச்சு. ஆக இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம் தான் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி பவுடர் மாத்திரை இதெல்லாம் நான் உண்மையிலே கேள்விப்படல. இந்த கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில தான் இது ரொம்ப அதிகமா இருந்தது. அதை தான் தளபதி சொன்னாரு. பரவி போய் இந்த ஸ்பிரிட் ஆகி போச்சு. அதை சொன்னார்ல,
பரவி போயிருந்தது. நாடு முழுதும் பரவி போயிருக்குது. கஞ்சா அந்த போதை கலாச்சாரம் பரவி இருக்குது. அதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் ஒரு மராத்தான் போட்டி அவர் நடத்தி அந்த மராத்தான்ல அவரே கலந்துக்கினார். சில கிலோமீட்டர் முதலமைச்சர் போனார். இப்போ கூட சமீபத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரியில வந்து ஒரு போதைப் உறுதிமொழி பழக்கத்தை காட்டி கொடுத்திருக்கிறாரு. உறுதிமொழி ம். உறுதிமொழி எடுத்துக்கணும். தமிழ்நாடு போதை இல்லா மாநிலம் தமிழ்நாடு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் வந்து செஞ்சிருக்கிறார். சரிங்களா? இதெல்லாம் பண்ணாம இல்ல. அதாவது உடனடியா இந்த 100 நாள்லயே எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா முடியாது. இவங்க பரவி இருக்கு. இல்ல சார். ஆனா நமக்கு இதுல ஒரு விமர்சனம் வருது. என்னன்னா, அதாவது போதைப் கலாச்சாரத்தை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற தாவேக்காவினுடைய அரசினுடைய முடிவு வந்து ரொம்ப சரியானது. அது அந்த பாதை வந்து சரியானது. ஆனாலும் இப்போ சமீபத்துல கல்லூரி மாணவர்கள் அவங்க காட்டி குடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காண்டியே கொடூரமா கொலை செய்யப்பட்ட கொடூரங்கள்லாம் நடந்திருக்கு. அப்ப அவங்களுக்காக என்ன நடவடிக்கை அது வந்து ஒரு அமைச்சரே சட்டமன்றத்துல தெளிவா சொல்லியிருக்கிறாரு. யாரோ எதுவோ குழப்புறாங்க. அப்படி கிடையாது. அவங்க பேரண்ட்ஸுக்கு யாரோ தவறா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கோஷ்டி மோதல் கல்லூரிக்குள்ளேயே வந்திருக்குது. சம்பந்தப்பட்ட அந்த பிரின்சிபாலே அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு உங்க பையனை கூட்டிட்டு போங்க, இங்க கோஷ்டி மோதல் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து அவங்களுக்குள்ள மாணவர்களுக்குள்ள நடந்த நீ சீனியரா நான் சீனியரான்ற பிரச்சனை இப்ப பெருசா போய்க்கின்னு இருக்குது. அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை இது முழுக்க முழுக்க போதை கலாச்சாரம் கிடையாது, போதை பொருள் கிடையாதுன்றத மாண்புமிகு அமைச்சர் மிக தெளிவா சட்டமன்றத்துல சொன்னதுக்கு அப்புறம் நம்ம யாரோ எங்கேயோ பேசுறாங்க நம்ம விவாதிக்க முடியாது. இல்ல இருந்தாலும் அந்த கொலையை பத்தி விசாரணை வந்து விரிவா கைது செஞ்சிருக்காங்களா எல்லாரையும்? ம். சம்பந்தப்பட்டவங்க கைது பண்ணிருக்காங்க இல்லையா? ம். சம்பந்தப்பட்ட எல்லாமே சின்ன பசங்க 16, 17, 18 வயசு பசங்க தான் எல்லாமே. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கைது பண்ணியிருக்காங்களே. 20 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. விசாரணை போய்க்கின்னு இருக்குது. சரிங்களா? அது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு கோஷ்டி பிரச்சனை. அவங்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கணுமோ அதையும் அரசாங்கம் சொல்லியிருக்குது. அதெல்லாம் கரெக்டா நடக்கும். அதுல ஒரு பிரச்சனை கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்களா சொல்லப்படுறது, கடந்த கால திமுகவினுடைய ஆட்சியில சிறை மரணங்கள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நெறைய பாலியல் வன்கொடுமை, இது மாரியான விஷயங்கள் அப்படின்னுலாம் பார்க்க முடியுது. ஆனா, இப்போ தமிழக வெற்றி கழகத்திலயும் அது தொடர்கிறது அப்படிங்கிற மாரியான ஒரு நான் விமர்சனம் மீண்டும் வருது. மீண்டும் சொல்றேன். ஆட்சிக்கு வந்து 3 மாசம் தான் ஆகுது. புரியுதுங்களா? ஆனா எவ்வளவோ குறைஞ்சிருக்குது. எவ்வளவோ குறைஞ்சிருக்குது. முன்ன அளவுக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் முன்னெல்லாம் இப்ப பத்திரிக்கை, டிவியும் தொறந்தாலே இது ரொம்ப பெரிய அளவுல இருந்தது. திமுகவை சார்ந்தவன ஒரு 2.5 வயசு குழந்தையெல்லாம் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்ச செய்தியெல்லாம் நம்ம தேன்மணி கோட்டையில 8 கேள்விப்பட்டிருக்கிறோம். வயசு குழந்தை வந்து அதுதாங்க இப்போ அந்த அளவுக்கு இல்லனா கூட ஓரளவு குறைஞ்சிருக்குது. அது இன்னும் 100% இல்லாமல் ஆக்கணும் அப்படின்றது தான். அதுக்கு முதல்ல இந்த போதைய இந்த மாதிரி இந்த போதை வஸ்துக்களை முதல்ல ஒழிக்கணும். சமூகமும் அதுக்கு ஒத்துழைக்கணும். சமூகமும் சமுதாயமும் அதுக்கு ஒத்துழைக்கணும். புரியுதுங்களா? அப்படி படிப்படியா தான் அதை வந்து செய்ய முடியும். இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் வந்து 100% கிளியர் ஆயிடும். இல்ல இப்போ அடுத்த அடுத்த தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போ 100 நாள் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த 100 நாள் நிறைவடைஞ்சிருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசை நீங்க எப்படி பாக்குறீங்க? 100 நாள்ல ஊழல் ஒழிஞ்சிருக்குது எனக்கு தெரிஞ்ச வரையில. லஞ்சம் ஒழிஞ்சிருக்கிறது. தாசில்தார் ஆபீஸுக்கு போனா லஞ்சம் இல்ல, ஊழல் இல்லன்னு பப்ளிக் பேட்டி குடுக்குறாங்க. நான் வந்து இது போன கவர்மெண்ட்ல வந்து ஒரு பட்டா பேர் மாற்றத்துக்காக போயிருந்தேன். என்கிட்ட 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க. இந்த கவர்மெண்ட்ல அதே மாதிரி பட்டா பேர் மாற்றத்துக்கு போனா ₹1 யாரும் கேட்கலன்னு ஒரு லேடிஸ் ஒரு அம்மா அவங்க வந்து பேட்டி குடுக்குறாங்க. இன்னொரு தாய்மார் சொல்றாங்க, போன கவர்மெண்ட்ல என் பெரிய குழந்தைக்கு நான் போய் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இன்கம் சர்டிஃபிகேட்டும் கேட்டேன். ₹3000 கேட்டாங்க குடுத்தேன். ஆனா இப்ப என்னுடைய 2வது குழந்தைக்காக இந்த கவர்மெண்ட்ல போய் கேட்கறேன் ₹1 கூட யாரும் வாங்கலன்றாங்க. இப்ப தனியார் போக்குவரத்து இந்த பஸ் முதலாளிங்க அவங்க எல்லாம் சொல்றாங்க ₹1 யாரும் கேட்கலன்றாங்க. இப்ப தொழில் முதல்வர் மாநாட்டு நடக்கும்போது அது கலந்து தொழில் சொல்றாங்க, போன கவர்மெண்ட்ல ஒரு அனுமதி வாங்கணும்னா எங்களுக்கு அவ்வளவு தொல்லை அவ்வளவு பிரச்சனை இருந்தது. இந்த கவர்மெண்ட்ல அந்த தொந்தரவு எல்லாம் இல்ல, கொஞ்சம் ஈஸியா இருக்குதுன்றாங்க. காவல்துறை கமிஷனரே சொல்லி இருக்கிறாரு, லஞ்சம் யாருன்னா வாங்கினா எங்களுக்கு வந்து நீங்க வந்து தகவல் கொடுங்கன்னு. ஒரு மாநில முதலமைச்சரே சொல்றாரு, லஞ்சம் யாராவது கேட்டா கொடுக்க மாட்டேன், இது என் தம்பி என்னுடைய விஜய் ஆட்சின்னு சொல்லுங்கன்னு ஒரு மாநில முதலமைச்சரே சொல்றாரு. அப்ப லஞ்சமும் ஊழலும் ஒழிக்கப்பட்டிருக்குது. இப்ப போன ஆட்சியில பாத்தீங்கன்னா கல்வித்துறையில ஒரு தனியார் பள்ளிக்கு அனுமதி கொடுத்து 35 லட்சம் 40 லட்சம் லஞ்சம் வாங்கினதா அந்த தனியார் பள்ளி கூட்டமைப்பே சொல்றாங்க. அந்த தனியார் பள்ளிகளுக்கு பணம் கொடுத்தவங்களே சொல்றாங்க. கொடுத்துதான் வாங்கணும், ஆமா வாங்கணும்ன்றாங்க. இல்லைன்னா நாங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருப்போம், எங்களுக்கு அனுமதியே கிடைச்சிருக்காது, நாங்க எல்லாம் சரியா தான் இருக்குது, ஆனா கொடுத்தாதான் போது நாங்க என்ன பண்ண முடியும், நாங்க எதுவும் தப்பா பண்ணல, ஆனா கொடுத்தாதான்றாங்க இவங்க அப்படின்ற சூழ்நிலை இருந்தது. ஆனா இந்த ஆட்சியில 1000 தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கட்டு ராஜ்மோகன் கிட்ட போனோம். ₹1 கூட வாங்காத ராஜ்மோகன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்கூலுக்கு குறைஞ்சபட்சம் 25 லட்சம் வாங்கினா கூட 1000 ஸ்கூலுக்கு 250 கோடி ஆகல. 250 கோடி இல்ல. அப்போ எவ்வளவு ஒரு சாதாரண ஒரு சாமானியமான ஒரு குடும்பத்தை சார்ந்த ராஜ்மோகன், சாதாரண ஒரு வீட்டுல ஒரு சிங்கிள் பெட்ரூம்ல இருக்கிறவர், ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர், சத்துணவு சாப்பிட்டு தான் நான் வளர்ந்தேன் படிச்சேன்னு சொல்றாரு அவரே. அவ்வளவு ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒரு ராஜ்மோகன்
எவ்வளவு அழகா இவ்வளவு பெரிய ஒரு தொகை கொடுத்தாதான் கையெழுத்து போடணும் போது ₹1 கூட வாங்காத கையெழுத்து போட்டார் இல்லையா? இதெல்லாம் இந்த ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தானே. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு இதுதானே. அதே மாதிரி தினமலர் டிக்கெட் பெஞ்சில் எழுதினாங்க. நீர்வளத்துறையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 41 போஸ்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இதுக்கு முன்ன கடந்த ஆட்சியா தான் 30 லட்சம் 40 லட்சம் ஒரு போஸ்ட்டுக்கு கேட்டிருப்பாங்க. ₹1 கூட வாங்காத புஷி ஆனந்த் வந்து இத்தனை பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டாரு. தினமலர் டிக்கெட் பெஞ்சில் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் கௌரவமாகவும் இருக்குது. ஆனால் 100% குறைஞ்சதானா இருக்காது. எங்கன்னா தவறு இருக்கதான் செய்யும். புரியுதுங்களா? தவறு இல்லாம இருக்காது. எங்கன்னா ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு அதிகாரியோ எங்கேயோ ஒரு தப்பு நடக்கும். அந்த தவறும் தளபதியின் கவனத்துக்கு வருகிற பொழுது அது நிச்சயம் துடை தெரியப்படும். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்பதுதான் தளபதியுடைய தாரக மந்திரமாக இன்றைக்கு இருக்கிறது. அவன் எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் சரி, தப்பு பண்றவன் தளபதி முன்னாடி நிக்க முடியாது. இதுதான் இன்னைக்கு கல நிலவரம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு மேல ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி கட்டின இபி பில்லுக்கும் இப்போ கட்டின இபி பில்லுக்கும் ரொம்ப அதிகப்படியா கட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதெல்லாம் யார் அந்த மாதிரி கட்டினாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. யார் அந்த மாதிரி கட்டினாங்க எங்க கவனத்துக்கு கொண்டு வாங்க. அப்படி எதனா நிர்வாக தவறுகள் நடந்திருந்தால் அது வருங்காலங்களில் நடக்காம பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இபி மினிஸ்டர் இதுக்கு முன்ன கொஞ்ச நாளைக்கு முன்ன சொன்னாரு, கரண்ட் எல்லாம் நிறைய போகுதுன்னா இன்னும் சில பேர் திருந்தல, கருப்பாடுகள் நிறைய உள்ள இருக்குது. புரிஞ்சுங்களா? ஏன்னா ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க, இவங்கெல்லாம் எப்படி இருந்தாலும் 3 மாசத்துல யார் வேலைக்கு வந்திருப்பா அந்த கவர்மெண்ட்ல? நாங்க அவங்க கிட்ட அவங்களால வேலைக்கு போனவங்க, அவங்க கவர்மெண்ட்ல வேலைக்கு போனவங்களை வச்சுதான் நாங்க வேலை வாங்க முடியும். நான் யாரையும் குறை சொல்லல. எல்லாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் இன்னமும் மாறாம இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுவும் மாறும். திமுக வந்து ஒரு விமர்சனம் வைக்குது. நீங்க உதயநிதி வந்து மேடையில விஜய் தப்பா பேசினாருன்னு சொல்லி அவரை நீங்க கைது பண்ணி கூட்டு போனீங்க. ஆனா பாஜகவினுடைய நயினார் நாகேந்திரன் வந்து முதலமைச்சருடைய அம்மாவை வந்து தரக்குறைவா பேசுகிறார். அவரை ஏன் நீங்க கைது பண்ணல? ஒரு நடவடிக்கை கூட ஏன் எடுக்கல அப்படின்னு கேக்குறாங்களே. சட்டம் தன் கடமையை செய்யும். நிச்சயமா சட்டம் தன் கடமையை செய்யும். அதை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் மேடையில வந்து ரொம்ப தரந்தாழ்ந்து ரொம்ப கேவலமா பேசினாரு. ஒரு தேவையில்லாத ஒரு நபரெல்லாம் பேசுறாரு. சரிங்களா? நடவடிக்கை எடுக்கப்பட்டது பொதுவெளியில். ஏன்னா அந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவோம். புரியுதுங்களா? இப்போ நாங்கள் பேச ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது, நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்போ நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறாரு. புகார் யாரோ ஒருத்தர் 2 பேர் கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நிச்சயமாக சட்டம் தன் கடமையை செய்யும். நிச்சயமாக அவர் தவறு இருக்குது, நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுப்பாங்க. அவரு ஏன்னா அதை ஒரு பொறியா அவரு நம்ம என்ன பதில் சொல்றது? அவர் ஏற்கனவே ஒரு தடவை மன்னிப்பு கேட்டாரு. பாஜகவை பார்த்து தாவேக பயப்படுது. ஏங்க பாஜக பார்த்து பயப்படுறதா இருந்தா என்னைக்கோ கூட்டணிக்கு போயிருப்பாருங்க. நீ சிபிஐ வச்சு அந்த பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டப்பவே சிபிஐ அலுவலகத்துல சிங்கநிகர் தலைவனா வந்து சிரிச்சுக்கின்னு கையாட்டிக்கின்னு வெளியே வந்தாருங்க. பயன்ற வார்த்தைக்கு தளபதியை பார்த்தா பயங்க. புரியுதுங்களா? அவருடைய மௌனம் தான் எல்லாருக்கும் பதில். நயினார் நாகேந்திரனுக்கும் பதில் ரொம்ப கூடிய சீக்கிரம் கிடைக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.